இந்த கோவக்காய் அப்படின்றது சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். யாருக்காவது சிறுநீரகத்தில் கற்கள் இருக்குது அப்படின்னா தொடர்ந்து வாரத்தில் 3 நாட்கள் கோவக்காய் நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா இயற்கையான முறையில் இந்த சிறுநீரக கற்களை கரைத்து வெளியேற்றம் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். சிறுநீரகம் உறுப்பியை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து கிட்னி உறுப்பு ரொம்ப தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கவும் கோவக்காய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். சிறுநீரகம் மட்டும் கிடையாது, கல்லீரல் உறுப்பியும் அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பியும் தூய்மைப்படுத்தும். கல்லீரல் வீக்கம் நோய் பாதிப்பு யாருக்காவது இருந்ததுன்னா கோவக்காய் தொடர்ந்து வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாட்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா கல்லீரல் வீக்கம் பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் குறையிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கல்லீரல் உறுப்பியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். கல்லீரல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நோய் தொற்று பாதிப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். இதில் நார் சத்து அதிக அளவில் இருக்குது அப்படின்ற காரணத்தினால செரிமானம்